நீலகிரி மாவட்டம் பைகாரா நீர்வீழ்ச்சி பகுதியில் உடல் நலக்குறைவால் 8 வயது மதிக்கத்தக்க புலி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி வன ஆர்வலர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறந்த ஆண் புலியின் உடலை பிரேத பரிசோதனை செய்த பின் அப்பகுதியிலேயே வனத்துறையினர் எரியூட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி, பிளக்ஸ் நிறுவன அதிகாரிகள் பாலச்சந்தர் மற்றும் பாண்டுரங்கன் உள்ளிட்ட தொழிற்சாலை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் பகுதியில் உள்ள தவளைமலை அருகில் மண் சரிவு ஏற்படும் இடத்தினை காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆய்வு செய்தார். கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு மரம் விழுதல் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் மண் சரிவு ஆகியவை ஏற்படும் நிலையில் அப்பகுதியை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். டூரிஸ்டுக்கும் டிராவலர்ஸ்க்கும் அட்வைசரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ரோட்ல வந்து எஸ்பெஷலி நைட் டிராவல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நைட்டு போலீஸ் சார்பாக வந்து 2 சைட்லுமே ஊட்டியிலிருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் சைட்லும். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சின்ன கருப்பர் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஆண்டின் கடைசி ஜல்லிக்கட்டு போட்டியான இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே பனைமரக்கன்றுகளை வழங்கி பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை ஊர்வலம் என நூதன முறையில் சித்தார்த் என்ற சிறுவனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் குழந்தையுடன் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம கிராமத்தில் என்னென்னலாம் வந்து முன்னாடி காலத்தில் 1989, 2000 அப்போலாம் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி கலைகள் வந்து அந்த மாதிரி கலைகள் மட்டும் மேக்ஸிமம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே நிலத்தகராறு காரணமாக மாற்றுத்திறனாளி வீட்டில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் சூனாம்பேடு காவல் நிலைய போலீசார் குற்றவாளி பார்த்திபன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் பார்த்திபன் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவன் வந்து சாராயம் விற்கிறான், அதில் வந்து பக்கத்தில் சாராயம் பக்கத்தில் விற்காதா 2 பொம்பளை பசங்க காலேஜ் படிக்குது, வெளியில் போய் அவுட்டில் வில்லுடான்னு கேட்டதுக்கு இந்த பிரச்சனையா இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிட்டா நீங்கள் தான் காட்டி கொடுத்தீங்க இதே பிரச்சனை இல்லை. வண்டி கேட்டால் நில பிரச்சனை, கேட்டால் எல்லாம் நில பிரச்சனை தான் என் வழி சொல்கிறேன். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தொடர்ந்து 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் அறிவிக்க வர வேண்டாம் எனவும் தடை நீக்கப்பட்ட பிறகு தகவல் அளிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் குறைதீர்வு கூட்டத்தில் தாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தியாகிகளின் வாரிசுகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பேசிய அவர்கள் தாங்கள் அளிக்கும் கோரிக்கை மனு அரசின் பார்வைக்கு சென்றது கிடையாது என்றும் அது குப்பைகளுக்குத்தான் செல்கிறது என்றும் கூறியுள்ளனர். வர்றது கொடுக்கறது 2 இலக்கணத்தில் இருக்கிற அளவுல தான் 30, 40 இல்ல 25 போல மனுக்கள் தான் வருது. இதுவே இந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடத்தியும் கூட அந்த மனுக்கள் ஒண்ணுமே தேர்றதில்லை. சும்மா கொடுக்கறதோட சரி, எதுவும் நிறைவேறதா வாய்ப்பே தெரியல. இது அரசு பார்வைக்கு கொண்டு போறாங்களா இல்லையா, இல்ல குப்பத்தொட்டு தான் போடுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பாஜக சார்பில் மூவர்ண கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி நிகழ்ச்சியில் பாஜக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் கீழையூரில் உள்ள மலைமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவின் பூச்சொரித்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டி வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை களை கட்டியது. சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகிய நிலையில் வழக்கத்தை விட 1000 முதல் 2000 வரை அதிகமாக ஆடுகள் விற்பனையானதால் ஆடு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் புஷ்ப பல்லக்கில் பவனி, பால்குடம், தீச்சட்டி, மாவிளக்கு ஆகிய வைபவங்கள் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே வெறிநாய்கள் தாக்கியதில் 10ற்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு என்ன எங்களுக்கு கிடைக்கும் சார்? இதெல்லாம் நஷ்டீடு கவர்மெண்ட் கொடுக்குமா, இல்ல அதை மருமகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அப்புறப்படுத்துறதுக்கான ஏதாவது வழி பண்ணணும் சார். இல்லைன்னா எங்க விவசாயத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கும் சார். இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான சர்வதேச யோகா போட்டியில் பங்கேற்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த 3 மாணவிகள் முதல் பரிசை பெற்று அசத்தியுள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வெற்றி பெற்ற மாணவிகள் மிகாசினி, கவிதா, சிவானி, வர்ஷா ஆகிய 3 பேரும் இந்த பரிசுகள் வாங்குவதற்கு தங்களுக்கு ஊக்கம் கொடுத்த பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியை ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர். அடுத்து என்னோட ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் அவங்களுக்குலாம் நான் தேங்க்யூ சொல்கிறேன். அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் இந்த காம்படிஷன் போகிறதுக்கு. அடுத்து எங்கள் ஷைன் யோகா ஃபவுண்டர் மேம் தனலட்சுமியும் எங்கள் யோகா மாஸ்டர் சுந்தரவேல் சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே எங்களை இவ்வளோ தூரம் எல்லா மேட்சுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.